கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர்ல போய் டேபிள் சார்பில் பூந்து போய் யார் காலையும் விழுந்து அந்த பொறுப்புக்கு வரணும். அனைவருக்கும் வணக்கம். பார்த்திருப்பீங்க, இப்ப உதயநிதி அமைச்சர் உதயநிதி பேசனத்தை பார்த்திருப்பீங்க. இல்ல, நான் நேரடியாவே கேட்க வரேன். இந்த உதயநிதியினுடைய அப்பா திரு ஸ்டாலின் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த உதயநிதியினுடைய தாத்தா கருணாநிதி 1969 தொடங்கி ஏறக்குறைய அரை நூற்றாண்டாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இதே உதயநிதியுடைய மாமன் முரசொலி மாறன் இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சராக இருந்திருக்கின்றார். அதே முரசொலி மாறனுடைய மகனும் இதே உதயநிதியுடைய இன்னொரு மாமன தயாநிதி மாறன் இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சராக இருந்திருக்கின்றார். இதே உதயநிதியுடைய பெருப்பா மூக்க அழகிரி இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சராக இருந்திருக்கின்றார். இதே உதயநிதியுடைய அத்தை கனிமொழி ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக இப்படியான ஒரு குடும்ப அரசியலில், இப்படியான ஒரு வாரிசு அரசியலில், அரசியல் குடும்பத்தில் ஐயா எடப்பாடி அவர்களும் பிறந்திருந்தால் மிக எளிதாக ஒரு எம்எல்ஏவாக, ஒரு அமைச்சராக, ஒரு துணை முதல்வராகவும் ஆகி இருக்க முடியும் என்பது இந்த கேடுகட்ட இந்த கூமுட்ட பயல்களுக்கு புரியாதா? இல்ல தெரியாதா? இவ்வளவு மலிவா, இவ்வளவு ஒரு அசிங்கமாவும் பேசுறீங்களா ஐயா எடப்பாடிய? ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்துல, ஒரு பின்தங்கிய குடும்பத்துல, ஒரு குக்கிராமத்திலிருந்து பிறந்து வந்து இன்னைக்கு அந்த உச்சநிலையை அடைஞ்சிருக்கிறார். அதுக்கே சல்யூட் அடிக்கணும். அவருடைய அரசியல்ல குற்றம் குறைகள் இருக்கலாம், அது வேற, அதை நாம இப்ப பேசல, அது வேற. ஆனா அவரை போய் இவ்வளவு மலிவா இழிவா பேசுறீங்கள ஐயோக்கிய பயல்களை. அப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த போது சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில அரசு மருத்துவமனையில தருமம்மாள் என்ற பெண்மணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறார். அந்த பெண் குழந்தைக்கு தந்தை அண்ணாதுரையினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்ற கருணாநிதி தான் தந்தை என்று உலகம் முழுக்க சொல்லுகிறார்கள். ஆனா கருணாநிதி அந்த குழந்தை என் குழந்தை அல்ல, அந்த தர்மம்பால் என் மனைவி அல்ல என்று மறுதளிக்கின்றார், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார், எதிர்க்கின்றார். அண்ணா கூப்பிட்டு கண்டித்த பிறகு பல மாதங்கள் கழித்துதான் உண்மையை ஒத்துக்கொண்டார். அந்த பெண் குழந்தை யார் தெரியுமா? இன்றைக்கு வளர்ந்திருக்கின்ற, இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கின்ற கனிமொழி அவர்கள். அந்த தர்மம்பாலினுடைய இன்றைய பெயர் என்ன தெரியுமா? ராஜாத்தி அம்மாள். பாருங்க. ஆக உதயநிதியினுடைய இப்படியான கருணாநிதி போன்ற ஒரு தாத்தா ஐயா எடப்பாடி அவர்களுக்கு இருந்திருந்தால் அவரும் நினைத்த மாத்திரத்திலேயே எம்எல்ஏவாக இருப்பார். அவரும் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு அமைச்சராக ஆகியிருப்பார். நினைத்த மாத்திரத்திலே அவரும் ஒரு துணை முதலமைச்சராக இருப்பார். யாருடைய காலில் விழுந்திருக்க வேண்டிய அவசியமும் ஐயா எடப்பாடிக்கு இருந்திருக்காது. ஆனா இந்த உதயநிதிக்கு அப்படியான ஒரு தாத்தா இருந்து அந்த தாத்தா மூலியமா வந்ததுனால நினைச்ச உடனே அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் துணை முதல்வராக முடிஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, 1969 தொடங்கி 1976 ஆண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் 28 விதமான ஊழல்களை செஞ்சு தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாசம் பண்ணின கருணாநிதி. அஞ்சுகம் பிக்சர்ஸ் ஊழல், மேகலா பிக்சர்ஸ் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், வீராணம் திட்ட ஊழல், டிராக்டர் ஊழல், சமயநல்லூர் ஊழல், சர்க்கரை ஊழல் சொல்லி இப்படி ஊழலா செஞ்சு 28 வகையான ஊழல்களை செஞ்சு சர்க்கரை கமிஷனால் விசாரிக்கப்பட்டு he is a scientific corrupted person சொல்லி முத்திரை குத்தப்பட்டவர் தான் இந்த கருணாநிதி. அப்பேற்பட்ட கருணாநிதியினுடைய பேரனாக ஐயா எடப்பாடியும் பிறந்திருந்தா நினைச்ச மாத்திரத்திலே எம்எல்ஏவா, நினைச்ச மாத்திரத்திலே அமைச்சரா, நினைச்ச மாத்திரத்திலே துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும்னு இந்த கூமுட்டைகளுக்கு, இந்த கூமுட்ட உதயநிதிக்கு தெரியாதா? இத்தோட மட்டும் இல்லைங்க, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறதா அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கின்ற மாணவர்கள் உதயகுமார் அந்த கல்லூரி மாணவரை தலைமையாக கொண்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. என்ன போராட்டம்னா, கருணாநிதி 10ஆம் வகுப்பு கூட படிக்கல, அவருக்கு போய் டாக்டர் பட்டமா? அது மட்டும் இல்ல, ஏறக்குறைய கருணாநிதி 10வது படிச்சு ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு 3 முறை எழுதுறாரு, அட்டெம்ப்ட் அடிக்கிறார்,
3 முறை எழுதினாலும் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகல. அப்ப அப்பேற்பட்ட கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் உதயகுமார்ங்கிற மாணவர் தலைமையில போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சு 1-2 நாள்கள்லயே அந்த பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியில அந்த உதயகுமார்ங்கிற மாணவர் பிணமாக மிதந்தாருங்க. ஆக இப்படியான கருணாநிதி, இந்த சூழ்ச்சியும் சதியும் தந்திரமும் கபடமும் வஞ்சகமும் உடைய கருணாநிதி ஐயா எடப்பாடிக்கு தாத்தாவா வாய்ச்சிருந்தாருன்னா அவரும் நினைச்ச மாத்திரத்திலேயே எம்எல்ஏவா, நினைச்ச மாத்திரத்திலேயே அமைச்சரா, நினைச்ச மாத்திரத்திலேயே துணை முதல்வராக ஆகியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த மூல வளர்ச்சி இல்லாத உதயமே ஆக முடியாம இருக்கின்ற இந்த உதயநிதிக்கு தெரியாதா? என்னடா நீ கருணாநிதியை பத்தி அசிங்கமா பேசுற அப்படின்னு சொல்லி யாரையும் சில பேருக்கு கோபம் வரலாம். அண்ணா நான் ஒன்னும் பேசல அண்ணா, அது பேசுறது எல்லாம் தமிழ்நாடு அரசியல் வரலாறு தான் அண்ணா அப்படி பேசுது. இப்ப கருணாநிதிக்கு உற்ற துணையா உற்ற நண்பனாக இருந்தவரு அன்பழகன். திமுகவுடைய கட்சியிலும் திமுகவுடைய ஆட்சியிலும் கருணாநிதிக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருந்தவர் அன்பழகன். அந்த அன்பழகன் 1969 அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு நெடுஞ்செழியன் முதல்வரா கருணாநிதி முதல்வரான்னு தமிழ்நாடு அரசியல் களத்துல பிரச்சனை எழுது, சண்டைகள் எழுது. அப்ப அந்த சமயத்துல அன்பழகன் சொல்றாரு, கருணாநிதியை என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டால் என் மனைவியே என்னை மதிக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி அன்பழகன் 1969 சொன்னாரு. அப்படி சொன்னவரை அதுக்கும் பிறகு அந்த அன்பழகனுக்கு பூச்சி பூசி பெயிண்ட் அடிச்சு அவரை பக்கத்துல உட்கார வச்ச கதையெல்லாம் வேற கதை. அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆக இப்படியான ஒரு கருணாநிதி ஐயா எடப்பாடிக்கும் ஒரு தாத்தாவாக வாய்ச்சிருந்தால் மிக எளிதாக நினைத்த உடனே நினைத்த மாத்திரத்தில் ஒரு எம்எல்ஏவா, நினைத்த மாத்திரத்திலே ஒரு அமைச்சரா, நினைத்த மாத்திரத்திலே துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும்னு சொல்லி இந்த திராவிட திருடர்கள் கூட்டத்தில் ஒருவராக இருக்கின்ற இந்த உதயநிதிக்கு தெரியாதா? இப்படி சொல்லி பதிவு பண்ணுவதற்கு இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. ஆனா அத்தனை சொல்லி நம்ம பதிவு பண்ண போறதில்லை. இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி பதிவு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். அதாவது 2009ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்களுக்கும் சிங்களத்தவருக்கும் 21 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளின் உதவியோடு சிங்களர்கள் தமிழ் ஈழத்தின் மீது தமிழர்கள் மீது போர் தொடுக்கிறார்கள். இறுதி கட்டம் நெருங்கிடுச்சு. இன்னும் 2 நாட்கள்ல பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்படலாங்கிற மாதிரி சுற்றி வளைக்கப்படுகிறார். அப்ப அந்த சமயத்துல இலங்கை அரசு இந்திய அரசுக்கு ஒரு தகவல் கொடுக்குது. அப்ப இந்திய அரசு நடத்துறது யாரு? திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அன்னைக்கு இந்திய அரசு நடத்துது. இந்தியாவுடைய ஆட்சி திமுக காங்கிரஸ் கையில தான் இருந்துச்சு. அப்ப என்ன சொல்லுது இலங்கை அரசு? இந்திய அரசுன்னா இது மாதிரி சுற்றி வளைச்சிட்டோம், இன்னும் 2 நாள் தான் பிரபாகரன் கதை முடிஞ்சிடும், அப்படி இருக்கு அப்படி சொல்லி இலங்கை அரசு இந்திய அரசுக்கு கேக்குது சொல்லி. அப்ப இந்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி ஆட்டுனா திமுக கையில, அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் யாரு இருக்காருன்னா கருணாநிதி இருக்கிறார். அங்க மேலையும் கருணாநிதியினுடைய கூட்டணி ஆட்சி, இங்க கருணாநிதிய முதல்வர். அப்ப இந்திய அரசு அந்த டெல்லி தலைமை கருணாநிதி போன் போட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன இந்த மாதிரி 2 நாட்கள்ல பிரபாகரனுடைய கதை முடிஞ்சிருமாம்னு, சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறாராம்னு, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், அனைத்துலக அரசியல் தலையீடு தேவையா அப்படின்னு சொல்லி இந்திய தலைமை டெல்லி தலைமை தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அமைச்சராக இருக்கிற கருணாநிதி கிட்ட கேட்கிறாங்க ஆலோசனை. ஆனா கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரே வார்த்தைங்க, அப்படியே முடிச்சிட்டாரு, பிரபாகரன் கதையை முடித்து விடுங்கள். ஆமாங்க, இப்படிதாங்க சொன்னாரு. நான் சொல்லல இத. அன்றைக்கு இலங்கையினுடைய அமைச்சராக இருந்த மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பட்டாளி சம்பிக்க ரணபக்தி பல வலையொலிகள்ல பல தொலைக்காட்சிகள்ல நேர்காணல்ல இதை பதிவு பண்ணிருக்கிறார். இதுவரைக்கும் கருணாநிதி உயிரோடு இருந்த வரைக்கும் அது மறுப்பு தெரிவிக்கல, ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல, திமுக கட்சிக்கார எவனும் இது வரைக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லைங்க. அப்ப பிரபாகரன் கதையை முடித்து விடுங்கள் என்று சொன்ன அந்த கருணாநிதி, தமிழ் இனத்தை பகையினமாக கருதிய அந்த கருணாநிதி, தமிழ்நாட்டினுடைய இன துரோகியாக தமிழ் இனத்தினுடைய நவீன துரோகியான இந்த கருணாநிதி போன்ற ஒரு தாத்தா ஐயா எடப்பாடிக்கு வாய்ச்சிருந்தாருன்னா அவரு யாருடைய காலில் விழுந்து கும்பிடாம நினைச்ச உடனே எம்எல்ஏவா அமைச்சரா துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியும் அப்படிங்கிறது
இந்த கூமுட்டை என்ன இந்த கூமுட்டை உதயநிதிக்கு தெரியாதா?